இந்த கதை ஒரு கிராமத்திலிருந்து சோட்டு, ரோலக்ஸ் மற்றும் லியோன்னு 3 இளைஞர்கள் பாலைவனத்திற்கு சென்று அங்கே இருக்கும் புதையலை எடுக்கலான்னு போகிறாங்க. அவங்க அந்த புதையலை எடுக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க வில்லேஜிலிருந்து கிளம்புறாங்க. டேய் சோட்டு லியோ, நாம மேப் படி அடுத்து நம்ம பாலைவனத்தை ரீச் ஆயிடும்டா. ஆஹா, இதுதான் பாலைவனமா? என்னடா சூப்பரா இருக்கே, கை கால்லாம் சுடுதே. வேற லெவல் இருக்குடா இந்த பாலைவனம். டேய், பாலைவனத்தின் வெயிலை தாக்கு பிடிக்க முடியாமல் எல்லாருமே பயங்கரமாக டயர்ட் ஆகிட்டாங்க. அப்போ தான் மேப்பை பார்த்து சோட்டு சொன்னால், இந்த பாலைவனத்தில் நமக்கு நிறைய தொந்தரவுகள் வரப்போகுது, முதலில் மிகப்பெரிய பாம்பு சந்திக்க போகிறோன்னு சொன்ன உடனே ஒரு மிகப்பெரிய பாலைவன பாம்பு அந்த இடத்துக்கு அவங்க வழியின் குறுக்க வந்துச்சு. அந்த பாம்பு அவங்க எல்லோரும் பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்ச சோட்டு என்ன பண்ணியிருந்தான்னா, ஒரு மிகப்பெரிய ஈட்டியை கொண்டு வந்திருந்தான். அந்த ஈட்டியை வச்சு பாம்பை குத்தி பாம்பை சாவடிச்சிட்டான். அதுக்கப்புறம் சோட்டு, ரோலக்ஸ், லியோவும் அந்த இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. இங்கே தான் பாம்புக்கிட்ட இருந்து தப்பிச்சாங்கன்னா உடனடியாக ஒரு மிகப்பெரிய சிறுத்தை புலி வந்து எல்லாரையும் கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் பார்த்தோன்னா எல்லோரும் பயங்கரமாக பயந்துட்டாங்க. ஈட்டியை வேறு எங்கேயோ வச்சுட்டு வந்துட்டான். ஆனால் அதில் இந்த ஒரு காட்டு ஆடு இவங்கெல்லாம் கஷ்டப்படுறத பார்த்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்துச்சு. அதே சமயத்தில் சோட்டு அந்த மிகப்பெரிய ஈட்டி இருந்த இடத்த கண்டுபிடிச்சி அதை ஒரே அடி அடித்தான். அந்த புலி அப்படியே சாஞ்சி கீழே விழுந்துருச்சு. பயத்தில் அந்த புலி மறுபடியும் ஏஞ்சிக்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த பாலைவன காட்டிலேருந்து கிளம்பிட்டாங்க. இருங்கடா, எங்களுக்கு கொஞ்சம் ஓய்வெடுக்க ரெஸ்ட்டு கொடுங்கடான்னு சொல்கிற அளவுக்கு அதுக்கு அடுத்தது ஒரு மிகப்பெரிய பருந்து வந்துச்சு. அந்த பருந்து ரோலக்ஸை தூக்கிட்டு மேலே போக பார்த்துச்சு. தனது நண்பர் ரோலக்ஸை தூக்கி பறந்து போகிறத பார்த்த சோட்டு அந்த ஈட்டியை வச்சு ரொம்ப நேரம் அந்த பருந்து கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். அந்த சமயத்தில் லியோவும் மாட்டிக்கிட்டான். அதுக்கப்புறம் அந்த பருந்து வந்து சோட்டு வச்சுருந்த அந்த மிகப்பெரிய ஈட்டியை வச்சு தாக்குனதால் அந்த இடத்துல இருந்து தூக்கி போட்டு கிளம்பிருச்சு. அங்கேருந்து இவங்க இனிமேலாச்சும் நம்ம உஷாராக இருக்கணும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. தங்க கோட்டைக்கு பக்கத்தில் இவங்க நெருங்கும்போது அங்கே ஒரு மிகப்பெரிய பாம்பு, சில உருவம் மாற்றம், பல தலைகள் கொண்ட அந்த பாம்பு அவங்களிடம் வந்து சொன்னது, டேய் சோட்டு ரோலக்ஸ், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தாண்டா வந்திருக்கேன். நீங்க அந்த புதையலை தேடி வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால என்னை அடிக்காதீங்க, நான் உங்களுக்கு உதவி செய்தா வந்திருக்குன்னு அந்த பாம்பு சொல்லிட்டு அவங்க கூடயே வந்துச்சு. பல போராட்டங்களுக்கு பிறகு அந்த தங்க புதையல் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. புதையலையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. சோட்டு, ரோலக்ஸ் மற்றும் அந்த பாம்பு அங்கேருந்து புதையலை எடுத்துகிட்டு அவங்களுடைய கிராமத்துக்கு கிளம்பிட்டாங்க. இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.